வணக்கம். செல்வி இண்டஸ்ட்ரீஸ் பட்டுக்கோட்டை. இன்றைக்கி என்ன வெடி சொல்ல வந்துருப்போம் நினைப்பீங்க. வந்திருக்க ஏரியா வேளாங்கண்ணி. ஸோ புனித மாதா உள்ள ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து வேளாங்கண்ணிக்கு உள்ள நுழைய இடத்துல அண்ணனுக்கு பில்லு போட்டு கொடுத்துருவோம். 85 வருஷமும் அந்த லைனில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நவீன முறையில் போட்டுருவோம். அண்ணன் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பரம்பரையாக நாங்கள் மில்லு தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை வந்து நவீன முறையில் இயக்கலான்ட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறப்ப பட்டுக்கோட்டையில் செல்வி இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அங்கே போய் பார்த்தோம். நல்லபடியாக அங்கே செஞ்சு நான் எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அது கூட போனப்போ எவ்வளோ புது மெத்தடில் பெல்ட்டு மாட்டாமல் ஒவ்வொரு இதுக்கும் பெல்ட்டு மாட்டிக்கிட்டு இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக மோட்ரு வச்சு தனித்தனியாக யார் லேடிஸ் வேணாலும் ஓட்டலாம். ஜென்ஸு மட்டும் தான் ஓட்டணும் இல்லை, லேடிஸும் ஓட்டலாம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இதை எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்லே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எந்த இது இல்லாமல், அவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் கண்ட்ரோல் எடுத்தோம்னா அவங்களுக்கு மன வருத்தம் இல்லை. இல்லை ஏன்னா அப்படி எடுத்தால் தான் எங்கள் கண்ட்ரோல் கொடுத்தா தான் அதனால எங்களுக்கு எல்லாமே நம்ம திருப்தியாக இருந்தது. இப்போ வந்து புதுசாக இந்த கண்ட்ரோல் கரண்டினுடைய பவர் எவ்வளவு இருக்குங்கிறத சாதாரண ஒரு பல்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவங்க வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொரு மானிட்டராக வச்சு எங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட் வோல்டேஜ் இருக்குங்கிறத எங்களுக்கு தனியாக வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. வோல்டேஜ் ப்ராப்ளம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, திருப்திகரமாகவும் இருக்குது. நீங்கள் அந்த மெசேஜ்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி நானே நடந்துக்கிட்டோமா? கரெக்டாக சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோமா? வேறு ஏதாவது குறைகள் இருக்கா? இது சொல்லுங்கள். குறைக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து இதை வந்து நல்ல சிறப்பாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். அதுதான் மெயின். ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சோம்னா நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம சிரமப்பட்டு செய்யணும். இது வந்து நீங்களே எங்களுக்கு சிரமம் இல்லாமல் ஒயரிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து சிறப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதுலேருந்து உங்களுக்கு தெரியல, உண்மையை சத்தியமாக ஒரு போது உட்காருறது உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம எந்த உண்மையாக உழைக்கிறதா நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்க. ஒரு இடத்தோட ஒரு ஒயர் கூட ஜாயின் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இனிமேல் நம்பி மக்கள் ஆர்டர் தரலாமா? தரலாம், கண்டிப்பாக தரலாம். நல்லா சிறப்பாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இவங்க மூலியமாக சிறு தொழில் முன்னேற்றத்திற்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. நன்றிங்க. நீங்கள் வாங்க வேளாங்கண்ணியில். இது எத்தனை வருஷத்துக்கு உள்ள வந்தோன்னா ஆட்சியிலேருந்து 2 ஃபஸ்ட்டு கட்டிங் ரைட்டில் ஜிஹெச் ரோட்டில் செட்டி தெரு இதில் இருக்குது. செல்வ விநாயகர் ரைஸ் மில், ஜிஹெச் ரோட்டில் செட்டி தெரு செல்வ விநாயகர் மில்லு. அந்த நம்ம பைபாஸில் நீங்கள் வேளாங்கண்ணி உள்ள திருமணம் ஃபஸ்ட் ரைட்லேயே இருக்குது. புனித ஆலயத்துக்கு வர அனைவரும் எங்களோட கம்பெனியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வருவீங்க, அன்னதானம் போடுவீங்க, செய்வீங்க. ஸோ முலாமலை இறக்கிறது உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அதனால தான் நான் இன்றைக்கி இதையும் நான் இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறேன். இல்லை உங்கள் ஊரில் போய் ஒரு தொழில் பண்ணுற ஐடியா இருக்கும், இங்கே வந்து அன்னதானம் போடுறது வேளாங்கண்ணி உள்ள அழைச்சி பார்க்கலாம்னு உங்களுக்கு தோணலாம். நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு ரைட்டில் செட்டி தெரு, அது வந்து செல்வ விநாயகர் ஃப்ளவர் மில் வந்து பாருங்கள். புனித மாதவ ஆலயத்தோட அந்த பக்தர்கள் அனைவரும் எங்கள் கம்பெனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிம்மா.